ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தாவீதின் சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் ஆரம்பித்த ஏதோ ஒரு காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இதற்கு மேலாக இந்த காரியங்கள் நடைபெறவில்லையே, தடைப்பட்டுள்ளதே, என்ன பண்ணுவது? எங்கு சென்றாலும் தடையாக இருக்கிறது, எங்கு சென்றாலும் வழி இல்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதே போல் அவருடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் எல்லாம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிக்கி பிரச்சனைகளில் தவித்து கொண்டிருக்கிறோம். அநேக பிரச்சனைகள் தவித்து கொண்டிருக்கிறோம். முழுமை பெறாமல் இது இன்று முடிந்து விடாதா, இந்த பிரச்சனை தீர்ந்து விடாதா, இந்த காரியம் நிறைவேறி விடாதா என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி முழு மனதோடு அவரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அதான் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் நமக்காகவும் யாவையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் நம்மளோடு இருக்கும். ஆகவே நாம் அவரை நோக்கி பார்ப்போம், விசுவாசத்தோடு பார்ப்போம். தடைப்பட்ட காரியங்களெல்லாம் ஜெயமாய் மாறும். அதற்கு அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை பார்ப்போமாக. ஆமேன், ஆமேன்.